வண்டி எங்க போகுது? சார் நீங்களா சார்? அண்ணா வண்டி எங்க போகுது சார்? பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட சொன்னாங்க. ஓகே, கொஞ்சம் தள்ளி உட்காரு. நான் உங்களை இங்கேயே இருக்க சொன்னேன். எனக்கு தெரியும், தள்ளி உட்காரு. இப்போ எதுக்கு வர்றீங்க? எங்க வர்றீங்க? அங்க வச்சு அவ்வளவு சொல்லிட்டு வந்தேன், இப்படி வந்து நிக்கிறீங்க. நீங்க சொல்லிட்டு தான் வந்தீங்க. நீங்க பூமியில இருக்கிறவங்க ஆகாயத்தை அண்ணாந்து தான் பார்ப்பீங்க. ஆனா ஆகாயத்தில் இருக்கிற சூரியனோட ஒளி பூமியை தான் வந்து சேரும். ஆகாயத்தில் இருக்கிற மேகம் மழையா மாறி பூமியை தான் வந்து சேரும். சூரியனோட ஒளியும் மழையா மாறின மேகமும் பூமியை வந்தடைய யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்டுட்டு நிக்கிறது இல்லை. அது அப்படித்தான் வரும், அப்படித்தான் வரணும். அதுதான் இயற்கை. அதே மாதிரி தான் என் அன்பும் எப்பவும் உன்னை சுற்றி சுற்றி தான் வரும். நீ பூமியில் நின்றுக்கிட்டு நிமிந்து அண்ணாந்து ஆகாயத்தை பார்த்து வருத்தப்படணும்னு அவசியமே இல்லைமானு. ஆகாயமே வந்து உன் காலடியில் நிற்கும். நீ கொஞ்சம் தள்ளி உட்கார்றியா? வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்துட்டீங்களா? இப்போ நீ தள்ளி உட்கார்றியா இல்லை நான் அப்படியே போயிடவா? வாங்க. அண்ணா பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் போக வேண்டாம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஊட்டிக்கே போயிருங்க. ஊட்டிக்கே வா சார்? சரிங்க சார். சாருக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சோ? எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன நான் இன்னும் ஊருக்கு போகலையா? ஆமாம் சார், நேற்று வந்தேன்ல உங்க கூட. என் தங்கச்சி மகளை இங்கே கட்டி கொடுத்துருக்கு. சரி வந்தது வந்துட்டுமே, ஒரு நாள் இருந்து அந்த பிள்ளைய பார்த்துட்டு போகலாமேன்னு பார்த்துட்டு இன்னைக்கு தான் கிளம்புனேன். அப்பதான் இவங்க ரோட்ல நின்றுட்டு இருந்தாங்க. சரி நேற்று பார்த்தமே, எங்கேயோ போகணும் போல, எங்கே போகணும்னு கேட்டு கொண்டு போய் விடுவோன்னு கேட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னாங்க. அதான் சார் அப்படியே கிளம்பிக்கிட்டு இருந்தோம், நீங்கள் குறுக்க வந்துட்டீங்க. சரிங்கண்ணா. அப்போ உங்கள் தம்பி பொண்ணு எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கா தம்பி. 2 பிள்ளை, ஒன்று 6 படிக்குது, ஒன்று 3 படிக்குது. சரி சரி. மாப்பிள்ளை இங்கே தான் பெட்ரோல் பங்க்ல கேஷியரா வேலை பார்க்குறாரு. சரி சரி. அவரும் நல்ல குணம் தான். மாமியார் மாமனாரும் நல்ல குணம் தான். நல்லா இருக்கா மக. சரிங்கண்ணா. சரி சரி, சந்தோஷம். வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டேன். எனக்குன்னு வீடு எதுவும் இல்லை, இனிமே தான் வாங்கணும். உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டேன். அப்படி யாரும் இல்லை எனக்கு. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அதுவும் நீங்க இப்படியெல்லாம் பேசவே கூடாது. இது ரொம்ப தப்பு. எல்லாமே தப்பு தப்பாக தான் நடக்குது. இதில் நான் மட்டும் எல்லாத்தையும் சரியாக பண்ணணுமா என்ன? நானும் தப்பு பண்ணிட்டு போகிறேனே, இப்போ என்ன? நீங்க இப்படியெல்லாம் பேசுனா, இப்படியெல்லாம் பண்ணுனா எல்லாரும் என்னையே தான் தப்பு சொல்லுவாங்க. யாரும் உன்னைய ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஊட்டிக்கு உன்னைய பத்திரமா உங்கள் அண்ணன்கிட்ட கொண்டு போய் விடுறதுக்கு தான் நான் வரேன். அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் கேஸை க்ளோஸ் பண்ணணும். நான் வந்து பேசினா தான் அது முடியும். உங்கள் அண்ணன் மட்டும் போனால் இழுத்து அடிப்பாங்க. அதுக்காக தான் கூட வரேன். மற்றபடி வேறு எதுக்காகவும் வரல. நீ சொன்னது சொன்னதாகவே இருக்கட்டும், நான் சொன்னதும் சொன்னதாகவே இருக்கட்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உன்னை எக்காரணத்தை கொண்டும் நான் எப்பவும் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஸோ பயப்படாத. அருகாமை அதை நான் இழந்தாலும் சேர்ந்தே வாழ்ந்த ஒவ்வொரு நொடியின் நினைவே சந்தோஷம். உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கிறதா. அவர்கிட்ட சொல்லாமல் நீ அங்கே போய் நிற்கிற நேரம் அவர் வேற எங்கேயாவது வெளியே வேலையாக போயிடக்கூடாதுல்ல. அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. பெண்ணே நீ வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன். புன்னகையாலே முகவரி தந்தாயே. ஆயுள் முழுதும் வந்தேன், முன்னருகில் வாழ்ந்திட நினைத்தேன். அரைநொடி மின்னல் போலே சென்றாயே. அங்கே வீட்டுக்கு வந்ததும் உன் முகத்தை பார்த்தேன். நைட்டெல்லாம் நீ சரியாக தூங்கலை போல தெரியுது. இப்போ வேணா தூங்கு. ஊருக்கு போகிறதுக்கு எப்படி இன்னும் டைம் ஆகும். கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்படியெல்லாம் பேசி என் மனசை கரைக்க பார்க்காதீங்க, என்னை மாற்ற பார்க்காதீங்க. நான் எதுக்காகவும் இப்படி பேசலை, எதை மீன் பண்ணியும் பேசலை. உன்னை பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருந்த, அதான் கொஞ்சம் நேரம் தூங்குன்னு சொன்னேன். மற்றபடி நீ மாற வேண்டாம், நீயாவே இரு. சும்மா உட்காந்து என் முகத்தையே ஊற்று ஊற்று பார்த்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு தூங்குனேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமேன்னு சொன்னேன். ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கலாமா? இது உனக்கான இடம்தான். இதுக்கெல்லாம் நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? அப்படின்னு நினைச்சு ஒன்று நீயே கஷ்டப்படுத்திக்காத. தூங்கு. அத்தே, அப்பாவை வர சொல்லியிருக்கேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். சரிடா, அண்ணே வரட்டும். ஆமா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். இன்னைக்கு நீ போகணுமாப்பா? போகாமா? எனக்கு இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. வினி மீட்டிங் கிளம்பிட்டாளா? என்னையவா கேட்குறீங்க? ஆ தெரியலையே, நான் வீட்டுக்கெல்லாம் போகல. அத்தை கூட அப்படியே இங்கிட்டே வந்துட்டேன். நீங்க ஒரு ஃபோன் போட்டு கேளுங்களேன். அவளுக்கு ஃபோன் பண்ணாம நான் உங்ககிட்ட கேட்பேனா? அவள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நான் நேரம் இங்கே தானே வந்தேன். சரி, நான் அவளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன்.
ஃபோனை ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தான்னா கூப்பிடுவா. அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கூப்பிட்டானா என்கிட்ட பேச சொல்லுங்க. ஆ ஓகே எம்கே. அம்மடி மருதான். அண்ணே வாங்கண்ணே. மாப்பிள்ள வாங்க மாமா. வினி என்ன பண்றா? அவ மொபைல் ஆஃப்ல இருக்கு. மாப்பிள்ள வினிதாவுக்கு நேற்று நைட்ல இருந்தே ஃபீவர். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன் காலையில. அப்பா என்னப்பா ஆச்சு அவளுக்கு? என்னாச்சு மாமா அவளுக்கு? அதான் சொல்றேனே மாப்பிள்ள, நேற்று நைட்ல இருந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. வீட்டில் டேப்லெட் இருந்ததுன்னு போட்டுட்டு தூங்குனா. காலையில குறைஞ்சிரும்னு பார்த்தா ஒன்றும் குறையல. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அங்கே அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அங்கே தான் இருந்தேன். இப்போ ரூபா கூப்பிட்டதுன்னு தான் உடனே கிளம்பி வந்தேன். என்னமோ ஏதோன்னு மறந்துடா. என்னம்மா ஆச்சு? ஏதோ பிரச்சனைன்னு ரூபா சொன்னா. ஸோ இப்போ வினி எங்க இருக்கா மாமா? ஐ மீன் எந்த ஹாஸ்பிட்டல்? எப்பவும் பார்க்குற ஹாஸ்பிட்டல் தான். ஓ சரி ஓகே. அப்போ நான் மீட்டிங் முடிச்சுட்டு நேராக அங்கே போயிடுறேன். ஆ சரிங்க மாப்பிள்ள. மா வரேம்மா. அப்பா என்னடா? நீங்க அத்தை கிட்ட பேசிட்டு இருங்கப்பா, நான் போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஆமாம்மா நீ தான் போய் ஆகணும். அவள் அங்கே தனியாக இருக்கா. ஓ நான் நர்ஸுகிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் என் மகளை வர சொல்கிறேன்னு. போயிட்டு வா போ. ஓகேப்பா, நீங்க அத்தை கிட்ட பேசிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் வந்தாலும் சரி இல்லை வீட்டுக்கு போனாலும் சரி, நான் பாத்துக்கிறேன்ப்பா அவளை. சரிம்மா சரிம்மா. அத்தை நீங்க மனசு தளர விடாதீங்க, என்ன டென்ஷன் ஆகாதீங்க, தைரியமா இருங்க. இப்போ மருமக இப்படி இருக்காளேடா. ஒன்றும் இல்லை, ஃபீவர் தானே, சரியா போயிடும். இந்த நான் தான் போறேன்ல, பாத்துக்கிறேன். சரிம்மா நீ பாத்துக்கோ. நான் அண்ணன் கிட்ட பேசிட்டு அப்படியே அண்ணன் கூடயே நேரம் அங்கே வந்துடுறேன். ம் சரிங்க அத்தை, வர்றேன்ப்பா. சரிம்மா. மரகதம் என்னம்மா ஆச்சு தங்கச்சி? என்ன ஆச்சு உனக்கு? நான் என்னத்தன்னு சொல்லுவேன். என்னம்மா ஆச்சு? ஊட்டியில் அந்த பொண்ணு வீடு எரிஞ்சு போச்சு, அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம்லனே. ஆமா. அந்த பொண்ணு சாகலை, இங்கே தான் இருந்தா. இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தா, இப்போ தான் கிளம்பி போனான். இங்கேயா? ஆமாம், உங்கள் மாப்பிள்ளை அங்கே ஊட்டிக்கு என் கூட வந்திருந்தான்ல. ஆமா. திரும்ப அவன் அங்கேருந்து கிளம்பும்போது அவன் காரில் ஏறி எப்படியோ வந்துட்டா போல. சரி. அவன் காரில் அவனுக்கே தெரியாம தான் ஏறி இருக்கா. ஆனால் வர்ற வழியில் தம்பியை பாம்பு கடிச்சிருச்சு போல. அதுக்கு இவன் ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் சேர்த்துருக்கா. அந்த உதவிக்காக அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆ சரி. அப்புறம் பெரியவன் அங்கேருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான்ல, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து. ஆமா. உங்கள் மகன் இங்கே எதாச்சும் வர சொல்லியிருக்கான் போல. சரி. வந்த இடத்துல பெரியவன் கண்ணில் பட்டிருக்கா. அப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்தா தம்பி வீட்டிலேயே தான் இருக்கா. தம்பி தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. சரின்னு என்னைய பேச வர சொன்னாங்க. ஆ. இப்போவே அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மான்னு ஒத்த காலில் நிற்கிறானே. ஐயா அது எப்படி முடியும்? ஆமாம் முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அதுக்கு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டான். என்னம்மா சொல்ற? ஆமாம், நான் தான் கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டேன். அந்த பொண்ணு தான் வேணும்னா சொத்தெல்லாம் எதுவும் வேண்டான்னு உதறிட்டு வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டேன். நீ எதுக்குமா அப்படி சொன்ன? அப்படி சொன்னால் சொத்து வேணும்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணை விட்டுருவான், அந்த பொண்ணை மறந்துடுவான்னு நினச்சேன். அப்படி இருந்தாலும் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் பேசியிருக்கலாமா? அதை சொல்லுங்க, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அவளை வச்சுக்கிட்டே அப்படி பேசவும் ரொம்ப ரோசப்பட்டு கோவப்பட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டான். சரி இப்ப பெரிய மாப்பிள்ளை எங்க? எங்கே போனானோ என்ன செய்கிறானோ தெரியல. இப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலண்ணே. இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு வர்றவங்கெல்லாம் இவனை கேட்பாங்களே, நான் என்ன செய்வேன், என்ன சொல்லுவேன்? அதாம்மா வீட்டுல விசேஷம் இருக்கும்போது நீ இப்படி அவசரப்பட்டிருக்க கூடாது. கொஞ்சம் ஆற போட்டு அப்புறமா பேசலாமியா? தம்பி கல்யாணம் முடியட்டும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருக்கலாம்ல. அப்படி நினச்சி தானே முதல்ல பேசி வச்சுருந்தேன். இப்போ திடீர்னு அந்த பிள்ளையை பார்க்கவும் எனக்கு கொஞ்சம் பயந்து போச்சு. நான் நினச்சேன் சரி அவள் தான் போயிட்டால, இனிமேல் அவளை மறந்துடுவான், ரூபாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினச்சேன். பார்த்தா கதையே தலைகீழாக மாறி போச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே. என் பையன் ரொம்ப பிடிவாதக்காரன். சொத்தும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம், எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உதறிட்டு கிளம்பிட்டான். இனி அவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர்றதெல்லாம் நடக்காத காரியம். அதான் என்ன செய்யறதுன்னே தெரியல. அதுக்கு தான் உங்களை வர சொன்னா ரூபா. அவசரப்பட்டுட்டடா தாயி. சரி இப்ப என்ன பண்றதுன்னு யோசிப்போம். என்ன நீ ஒன்றும் பயப்படாத, அண்ணே நான் இருக்கேன். நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தானே நானே இருக்கேன். என் பிள்ளைங்க இருக்கிற தைரியத்துல தான் நானே இருக்கேன். பாரு ஒத்தைக்கு ஒத்த பொம்பளை பிள்ளைய அம்புட்டு வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு பார்த்து அங்கே எம்கே ஆஃபீஸ்லையும் வேலை பார்த்து இப்போ அவள் காய்ச்சலில் படுத்து கிடக்கா. பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லை. இந்த நீ கூப்பிட்டேன்ட்டு நான் இங்கிட்டு வந்துட்டேன். இப்போதான் அவள் அக்கா அங்கே போயிருக்கா. என் மருமக ரொம்ப கஷ்டப்படுறா என்னன்னே. ஆமா, ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு எல்லாரும் நினைப்பாங்க. எனக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. இங்கே எனக்கும் அப்படித்தானே, எனக்கு மட்டும் என்ன. சரி நம்ம வாங்கிட்டு வந்த வரோம், அவ்வளவுதான். இருக்கிற பிள்ளைகளையாவது நல்லபடியாக வாழ வச்சு பார்க்க வேண்டியதான். அப்புறம் என்ன செய்ய? சரியா போயிடும் சரியா போயிடும். மனசை தளர விடாத. நான் வேணா பெரிய மாப்பிள்ளை கிட்ட பேசட்டா? ஐயா அவனுக்கு உங்களை கண்டாலே பிடிக்காது. நீங்கள் போய் பேசி அவன் இன்னமும் கோவப்பட்டுருவான். சின்ன மாப்பிள்ளை என்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட பெரிய மாப்பிள்ளை என்னை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாரே தங்கச்சி. அவன் குணம் அப்படி, விடுங்கண்ணே. இப்போ எனக்கு இருக்கிற பெரிய கவலை என்னன்னா, நான் இங்கே வந்துட்டேன், அவன் என் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டான். இப்போ ஊட்டி எஸ்டேட்டை யார் பார்த்துக்கிறது, பெங்களூர் எஸ்டேட்டை யார் பார்த்துக்கிறதுன்னு தெரியலை. அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன், ஏதாவது ஐடியா சொல்லுவீங்களேன்னு. ஓ அப்படியா? கல்யாணம் முடிஞ்சு மேற்கொண்டு ஒரு 10-15 நாளைக்கு நீ இங்கேருந்து நகல முடியாது என்னடா? ஆமாண்ணே, பிள்ளைங்க ஹனிமூன் அப்படி இப்படின்னு ஏதாவது வெளியூர் போனால் தான் நான் அங்கிட்டு போக முடியும். இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு துணைக்கு நான் இங்கே இருந்து தானே ஆகணும். அதான் சரி அப்போ என்ன செய்யலாம்?
அதானே தெரியல, அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். இனி பெரியவனை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எஸ்டேட்டை நான் தான் பார்த்தாகணும். ஒரு மாதம் ஆளுங்களை விட்டு பார்த்துக்கலான்னு வைங்களேன். அதுக்கப்புறம் எப்படியும் நான் ஊட்டிக்கு போய் தான் ஆகணும். அதை கூட பார்த்துக்கிடுவேன். அங்கே பெங்களூரில் அங்கே எஸ்டேட்டை யார் பார்த்துக்கிறது? அதான் ஒன்றும் புரியலை. சரிம்மா, நான் வேணா ஒரு நம்பிக்கையான ஆளை உங்ககிட்ட அனுப்புறேன். நீ ஒரு தடவை பார்த்துக்கோ. உனக்கு ஓகேன்னா அவரை வேணா பெங்களூருக்கு அனுப்புவோம். ஆ சரிங்கண்ணே. ஊட்டி எஸ்டேட்டை பார்த்துக்கிறதுக்கு கூட ஆள் அனுப்புவோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. சரிங்கண்ணே, நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் தான் இருக்கேன். வயசான காலத்தில் என்னைய போட்டு இப்படி பாடா படுத்துறான் பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறானே. யாரோ ஒரு பொண்ணுக்காக பெத்தவளை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான் பாருங்க. மரகதம் மரகதம், அழுகாதடா. நீ அழுதன்னா அண்ணனுக்கு தாங்க முடியாது. உங்களுக்கு என் மேலே இருக்கிற பாசம் கூட நான் பெத்து வளர்த்த என் பிள்ளைக்கு இல்லை பார்த்தீங்களாண்ணே. சரி விடுறா, அதான் அண்ணன் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். இந்த இன்னும் ஒரே ஒரு வாரம் தான், என் மகளும் உன் வீட்டுக்கு வந்துருவா. உன் பாரத்தை எல்லாம் அவ தாங்கிக்கிடுவாடா தாயி, நீ கவலைப்படாத. வேணும்னா ரூபாவை கூட ஊட்டிக்கு அனுப்பி வைப்போமா? அவ உன் எஸ்டேட்டை நல்லா பாத்துக்கிடுவா, கெட்டிக்காரி. அவளுக்கு அங்கே ஃபாரினில் பிஸ்னஸ் இருக்குல்லண்ணே, அதை பார்க்கணும்ல. கல்யாணத்துக்காக தானே இங்கே வந்திருக்கா. அவளுக்கு அங்க பிசினஸ்க்கு பார்ட்னர் இருக்காங்கம்மா, அவங்க பாத்துக்கிடுவாங்க. இப்போ உனக்கு தானே ஒத்தாசைக்கு ஆள் இல்லாம அனாதையா நிக்கிற. ஆமாண்ணே. நீ கவலைப்படாதம்மா, கல்யாணம் முடியட்டும். ரூபாவை உனக்கு துணையா அனுப்பி வைக்கிறேன். அவ உனக்கு பிள்ளைக்கு பிள்ளையா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிடுவா. சரிங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. கவலைப்படாத தாயி, அதான் அண்ணன் இருக்கன்ல, உன் மருமகளுங்க இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்கிடுவாங்க. சரிண்ணே. கல்யாண வேலையை கூட நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருந்துகிட்டே பாரு. மற்ற வேலையை நான் என் பிள்ளைகளை விட்டு பார்க்க சொல்றேன். மாப்பிள்ளையும் என் 2 பிள்ளைகளும் சேர்ந்து கல்யாண வேலையை நல்லபடியா பாத்துக்கிடுவாங்க. நீ வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடு. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருக்கிற வேலைகளை மட்டும் பாரு, போதும். அப்பப்போ போன் போட்டு ஊட்டியில நிலவரம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கோ. ரொம்ப சிரமப்பட்டுக்கிடாதம்மா. நீ அளவுக்கு மீறி ரொம்ப உழைச்சிட்ட, உன் வயசுக்கு மீறி உழைச்சிட்ட. அதுதான் தளர்ந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஒத்தையில இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பாத்துறதுன்னு சாதாரண விஷயமா? நீ எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருக்க. இனிமேல் நீ ரெஸ்ட் எடு. உன் 2 மருமகளும் உன்னை தங்கமா பாத்துக்கிடுவாங்க. சரிங்கண்ணே. மனு, பாப்பா, உன்னை திரும்ப இப்படி பாப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. அழாதீங்கண்ணே, அதான் வந்துட்டேன்ல. மனு, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க அண்ணனை உங்க வீட்டில் தங்குறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. ஏ பால லூசு, என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடலாமா? தங்கச்சியை கூட்டிகிட்டா? ஆ, மானு வந்துதான் ஆகணும். மானு வாக்குமூலம் கொடுத்தா தான் சரியா வரும். அன்னைக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அவங்க கிட்ட சொன்னா தான் அவங்களுக்கு எல்லாம் எழுதுறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ நம்ம கூட்டிட்டு போகலனாலும் அவங்க கூட்டிட்டு வரதான் சொல்லுவாங்க. அதனால நம்மளே முன்னாடி போயிடலாம். நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் வந்துட்டு இருக்கோன்னு. தங்கச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் எப்படி சார்? நான் தான் கூட இருக்கேன்ல, வாங்க. சரிங்க சார். மனு போயிட்டு வந்துருவோமாடா? அண்ணா ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். போகலாம் சார். ஓகே, வண்டி எடுங்க. சரிங்க சார். போகலாமா? போகலாம் சார். அண்ணே, இந்த பேக்ல நம்ம பேங்க் பாஸ்புக்கு, அப்புறம் பணம், அப்புறம் என்னோட நகை எல்லாமே இருக்கு. மனு, அதையெல்லாம் நீ எடுத்து வச்சுட்டியாடா பத்திரமா? ஆமாண்ணே, இது எல்லாத்தையும் தனியா ஒரு பேக்ல வச்சு வெளியே தெரியக்கூடாதுன்னு என்னோட ட்ரெஸ் ஒரு 4-5 மேலே போட்டு வச்சிருந்தேன். சரி. வீட்டை விட்டு கிளம்பும்போது இதை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு தான் போனேன். தாயி, நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்க தெரியுமா? இத்தனை வருஷமா பாடுபட்டு சேர்த்த எல்லாம் போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. உங்க உழைப்பெல்லாம் வீணாகிறதுக்கு அப்படியெல்லாம் விட்டுருவேன் அண்ணே. மனு, கட்டிக்கார பிள்ளடா நீ. இதை பத்திரமா வைக்கணும்னே. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆக வேண்டிய வேலையை முடிச்சுட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் பேங்க்குக்கு போய் லாக்கர்ல வச்சிருவோம்டா எல்லாத்தையும். சரிங்கண்ணே. சரி, அப்படின்னா கிளம்புவோமா சார்? கிளம்புவோமா சார்? போலாம் சார். இவங்க தான் அந்த பொண்ணு. அப்படிங்களா சார்? சரிங்க சார். உங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரா சார்? இவ்வளவு நேரம் இருந்தாரு, இப்பதான். சரி, அப்படின்னா நீங்க எழுதிக்கிறீங்களா? இந்த பின்னாடி இவர் எழுதுறாரு சார். சரி, அப்படின்னு கேட்டுக்குங்க. ஆமா, உன் பேர் என்னம்மா? மானு. எப்பா எழுதிக்கப்பா. எழுதுறேன். எத்தனை வயசுமா ஆகுது? 20. சரிம்மா. இவரு உங்க அண்ணனா? இவர் பேர் என்னம்மா? அருணாச்சலம். சரிம்மா. உங்க அண்ணன் மட்டும்தான் அந்த எஸ்டேட்ல வேலை பார்க்கறாரா, இல்ல நீயும் வேலை பார்க்கறியாமா? இல்ல, நான் அங்க வேலை பார்க்கல. சரிம்மா, அப்ப வீட்டுல தான் இருக்க. சரி, சம்பவம் நடந்தது என்ன கிழமை? திங்கக்கிழமை. எத்தனை மணிக்கு? அது ஒரு சாயங்காலம் 6 மணிக்கு மேல இருக்கும். சரிம்மா, இப்ப அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நிதானமா நீ சொல்லணும். மறந்து போயிருந்தேன்னா ஞாபகப்படுத்தி பதறாம சொல்லு, சரியா? சொல்லு. அன்னைக்கு நானும் எங்க அண்ணனும் ஊருக்கு போறதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருந்தோம். சரி.
எங்க அண்ணே வண்டி பிடிக்கிறதுக்காக டவுனுக்கு போயிருந்தாங்க. காலையிலே போயிட்டாங்க, நேரமாயும் வரல. சரிம்மா. நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருந்தேன். சரி. ஒன்று விடாம எல்லாத்தையும் எழுதிக்கப்பா. எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் என்னம்மா நடந்தது? சொல்லுடா, பயப்படாம சொல்லு. பயப்படாம சொல்லுமா, நாங்க இருக்கோம்ல, பயப்படாம சொல்லு. நான் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் போது வீட்டுக்கு வெளியே பேச்சு சத்தம் கேட்டது. என்னன்னு? யாரு? அது எனக்கு தெரியல, ஆனா ஆம்பளை குரல் நிறைய பேர் பேசுற மாதிரி கேட்டது. சரி, என்ன பேசுனாங்க? என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது, சரியா கேட்கல. அப்படியா? சரி. ஆனா வீட்ல நான் மட்டும் இருந்ததுனால எனக்கு பயமா இருந்தது. சரி, கதவு பூட்டி இருந்தியா திறந்து இருந்ததா? கதவை சும்மா சாத்தி வச்சிருந்தேன், சாயங்கால நேரங்கிறதுனால. சரி. ரொம்ப நேரம் பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது, ஆனா தெளிவா ஒன்றும் கேட்கல. எனக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே தோணிக்கிட்டு இருந்தது. அப்படியே கொல்ல பக்கம் கூடி வெளியே வந்துட்டேன், பக்கத்து வீட்டுக்கு போகலான்ட்டு. சரி. வெளியே வந்து பார்த்தா யாரும் இல்ல. அங்க அக்கம் பக்கத்துல எல்லார் வீடுமே பூட்டி கிடந்தது. திங்கக்கிழமை சந்தைங்கிறதுனால எல்லாரும் அங்க போயிட்டாங்க போல. நீ போகலையா? நாங்க தான் ஊருக்கு போறதா இருந்தோமே, சந்தைக்கு போய் என்னமோ வாங்கி வச்சு என்ன செய்ய அப்படின்ட்டு நான் போகல. சரிதான். சரி. அக்கம் பக்கத்துல யாருமே இல்லைன்னதும் அப்படியே மெயின் ரோட்டுக்கு போயிட்டேன். சரி. அங்க அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லி அவங்கள கூட்டிட்டு வரலான்னு போனேன். சரி, இருந்தாங்களா? இல்ல, அப்படி யாரும் தெரியல, இருட்டிருச்சு வேற. அப்புறம் என்னை யாரும் துரத்திக்கிட்டு வர மாதிரி தெரிஞ்சது. யாருமா துரத்திக்கிட்டு வந்தாங்க? ஒரு 2 பேர் வந்தாங்க, யாருன்னு தெரியல, எனக்கு முகம் இருட்டுக்குள்ள தெரியல. ஊட்டியில 6 மணிக்கே ரொம்ப இருட்டிரும், 7 மணிக்குன்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. ஆமா. அவங்களுக்கு பயந்துகிட்டு அங்க ஒரு கடை பக்கத்துல நிறைய காரா நின்னது. அதுல ஒரு கார் திறந்து இருந்ததுன்னு அந்த கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டேன். சரி. காருக்குள்ள பயந்துகிட்டே உட்கார்ந்து இருந்துட்டு கொஞ்ச நேரத்துல மயங்கிட்டேன் போல. சரி. கண்ணு முழிச்சு பார்த்தா கார் எங்கேயோ ரொம்ப தூரமா போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது அது எங்க சாரோட தம்பி காருன்னு. சரி. அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். ஓ, அப்ப அங்க இருந்து சார் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு? ஆமா. சரி, அப்ப உங்க வீட்டுக்குள்ள இறந்து கிடந்தது யாரு? தீயில கருகி கிடந்தது? எனக்கு தெரியாது சார், எங்க வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சதே எனக்கு சார் சொல்லி தான் தெரியும். அப்படியா சார்? என்ன சார் இப்படி சொல்றாங்க? அவங்க நடந்ததை சொல்றாங்க, அப்படியே எழுதிக்கங்க சார். எனக்கும் தெரியாது இல்ல, நானும் ஊர்ல இல்ல, அருணாச்சலமும் ஊர்ல இல்ல, அவங்க சொல்றதுதான். அப்ப அப்படியே எழுதிக்கிடவா சார்? ஆமா, எழுதிக்கங்க. அப்புறம் அந்த வீட்டை சுத்தி இருந்தவங்க யாருங்கிறத மட்டும் கொஞ்சம் என்னன்னு பாருங்க. ஏமா, அவங்கள முன்ன பின்ன பாத்திருக்கியாமா? அவங்கள அன்னைக்கே நான் பார்க்கல, அப்புறம் எப்படி சார்? இப்படி சொன்னா எப்படிமா? அப்புறம் அடையாளம் எதுவும் தெரியாம நாங்க எங்கன்னு போய் தேடுறது? அவங்கள பிடிக்காம விட்டாலும் திரும்ப உங்களுக்கு எதுவும் தொந்தரவு பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? ஏமா, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்காமா? இல்லையே. யாரோ ஒருத்தவங்க துரத்துனாங்கன்னு எப்படி தெரிஞ்சது? நான் ரோட்டுக்கு நடந்துகிட்டு இருந்தேன்ல, அப்ப யாரோ என்னைய கூப்பிட்ட மாதிரியே சத்தம் கேட்டது, நில்லு ஓடாத ஓடாதன்னு. அதுக்கு பயந்துகிட்டு தான் ஓடிட்டேன். ஏமா, யாராவது தெரிஞ்சவங்க கூட உன்னை நிக்க சொல்லி இருக்கலாம்ல? அது என்னமோ தெரியல, அந்த நேரத்துல படபடப்புல எனக்கு ஒன்னும் யோசிக்க தோணல. சரி, இப்ப என்ன பண்றது? இதான் நடந்ததாம்மா? வேற எதுவும் மறந்து போச்சுன்னா ஞாபகப்படுத்தி சொல்லு. இல்ல, இதான் நடந்தது சார். அப்படியே எழுதி அப்ப சைன் வாங்கிக்கிறவா சார்? எழுதிக்கங்க, சைன் வாங்கிக்கோங்க. சரிங்க சார். ஏமா, இப்ப நீ சொன்னதெல்லாம் எழுதியிருக்கோம், கையெழுத்து போட்டு கொடுத்துரு. நாளை பண்ண அவங்க யாராவது என்னன்னு விசாரிச்சு கண்டுபிடிச்சோம்னா வந்து அடையாளம் காட்ட முடிஞ்சா காட்டு. என்னமா? நான் தான் பார்க்கலையே சார். பார்க்கலாமா? பேச்சு சத்தம் கேட்டேன்னு சொன்னேல, குரலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சு சொல்லு. சார், ஒருவேளை திருடங்க யாரும் வந்திருப்பாங்களோ சார்? ஆள் இல்லாத நேரத்துல இந்த பிள்ளை மட்டும் வீட்டுல இருக்குன்ட்டு அந்த மாதிரி எதுவும்? அப்படி கூட இருக்கலாம் சார். ஏமா, நகை பணம் எதுவும் வச்சிருந்தியாமா? ஆமா, வச்சிருந்தோம். அது எங்கம்மா இருக்கு? அதுவும் சேர்ந்து வீட்லயே எரிஞ்சு வச்சா? இல்ல, நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அதை எடுத்துட்டு தான் போனேன். அதை பார்த்துட்டு தான் என்ன துரத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார், அப்படின்னா நகையும் பணத்தையும் திருடுறதுக்காக தான் வந்திருப்பாங்களோ என்னமோ சார். அப்ப அந்த ஈபி வயர் வந்து விழுந்தது, அது என்னன்னு பார்க்கணும் சார். சார், நீங்க இது வரைக்கும் எழுதி அந்த பொண்ணுகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவங்களை அனுப்புங்க. ஆட்டும் சார். அப்புறம் உங்க இன்ஸ்பெக்டர் வந்ததும் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்க சார். எழுதிட்டியாப்பா? எழுதியாச்சு. ஏம்மா, இதுல ஒரு கையெழுத்து போட்டுருமா? இந்தாம்மா. ரிசப்ஷன்ல விசாரிச்சுட்டேன் எம்கே. செகண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ரூம்னு சொன்னாங்க. இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. எம்கே, லேடிஸ் மட்டும் தானே இருக்கிறதா சொன்னீங்க. நான் வேணா முன்னாடி போறேன், கதவு வேற சும்மா தான் சாத்தி வச்சிருக்காங்க. யா, ஓகே, வா. டோரை லைட்டை தட்டிட்டு கூப்பிடு. ஆனா வினி, எம்கே வினி கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கொஞ்சம் யோசி வினி. ஏன்க்கா? பின்ன என்ன வினி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏத்துற அளவுக்கு நீ வீக்கா இருக்க. அன்னைக்கு ஃபீவர் திடீர்னு வந்துருச்சுன்னா அதுக்கு யார் என்னக்கா பண்ண முடியும்? இந்த அளவுக்கு ஃபீவர் உனக்கு எப்படி வந்தது? இல்ல இதுக்கு முன்னாடி தான் வந்திருக்கா? எம்கேவோட ஆஃபீஸ் வேலையை பாதியை நீ தான் பாக்குற.
இப்போ கல்யாண வேலையும் ஒத்தை கொத்தையா நீ தான் பார்த்துட்டு இருக்க. உன் உடம்பு தாங்கணும்ல, தாங்காது பாரு. அதனால தான் இப்படி வந்து படுத்து கிடக்க. அக்கா, எம்கேவோட சரி பாதி தானே நான். அப்போ எம்கேவோட வேலையை நான் ஷேர் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? அதுவும் இல்லாமல் இது என்னோட கல்யாணம், எங்களோட கல்யாணம். இந்த வேலையை நான் பார்க்காம வேற யார் பார்ப்பாங்க? நீ ஊட்டிக்கு போயிட்ட அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அப்பாவை வயசானவர் எவ்வளவுதான் அலைய வைக்கிறது நான். அதான் எல்லா வேலையும் நானே பார்த்தேன். சும்மா இது ஒரு சின்ன டயர்ட்னஸ் தான்க்கா. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து சரியா போயிடும். தேவையில்லாமல் எனக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி அப்படிலாம் சொல்லாத வினி. ட்ரிப்ஸ் ஏற்றுற அளவுக்கு நீ வீக்காக இருக்கிறதுனால தான் ட்ரிப்ஸ் ஏற்றி இருக்காங்க. சரிக்கா விடு, கொஞ்ச நேரத்தில் சரியா போயிடும். நார்மல் ஆயிடுவேன் பாரு. இப்போவே பாதி நார்மல் ஆயிட்டேன். இப்போ அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை வினி. நம்ம வேலையை நம்ம தான் பார்த்தாக்கணும். உன் புருஷனாக போகிறவர், அவருக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, உன் கல்யாண வேலை நீ தான் பார்க்கணும், எல்லாம் ஓகே. ஆனால் நீ ஃபீவர் வந்து இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சதும் எம்கே ஓடி வந்து முதல்ல உன்னை பார்க்க வேண்டாமா? மீட்டிங் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அக்கா, எம்கே இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல அவரும் வேற என்னதான்க்கா பண்ணுவாரு? மேரேஜுக்கு முன்னாடி 2 ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்குக்கா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சைன் பண்ணது. ஒன்று எம்கே பார்க்கணும், இல்லைன்னா நான் பார்க்கணும். எம்கே ஊட்டிக்கு போயிட்டாருன்னு சொல்லி அவர் வேலையும் சேர்த்து என் தலைமையில போட்டுக்கிட்டு நான் பார்த்தேன். அதில் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன், வேற ஒன்றும் இல்லைக்கா. சரி வினி, பிஸ்னஸில் பிஸின்னு வந்துட்டா இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் இதுவே அந்த வெண்ணிலா பொண்ணுக்கு காய்ச்சல் வந்தப்போ எம்கே எப்படியா இருந்தாரு? அன்னைக்கு காலையில் கூட எம்கேக்கு ஒரு மீட்டிங் இருந்ததுல, முக்கியமான மீட்டிங். அந்த மீட்டிங்கை ஒன்றை பார்க்க சொல்லிட்டு வெண்ணிலாவை கூட்டிட்டு எம்கே தானே ஹாஸ்பிட்டல் போனாரு. வெண்ணிலாவுக்கு கூட தான் அவங்க பாட்டி துணைக்கி இருக்காங்க. ஏன் அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக மாட்டாங்களா? அந்த பொண்ணுக்கு ஒன்றுன்னா ஒன்றை வேலையெல்லாம் பார்க்க சொல்லிட்டு அவர் தானே துணைக்கி போனாரு. அப்போ உனக்கு ஒன்றுன்னா அவர் நேரம் வந்திருக்கணும்ல வினி. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கவலைப்படுறேன். எம்கேவை கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு நீ யோசி. இல்லக்கா, நீ தப்பா யோசிக்கிற. என்ன தப்பா யோசிக்கிறேன்? நீலா எம்கேவோட பாதுகாப்பில் இருக்கிற பொண்ணு. அவளுக்கு ஒன்றுன்னா அவர் தான் பொறுப்பு. அப்போ அந்த இடத்துல அவர் தான் இருந்து அவளுக்கு எல்லாம் பார்த்தாகணும். அப்போ வேலையை அவர் என்கிட்ட கொடுத்துட்டு தாராளமாக வெண்ணிலாவுக்கு போய் துணைக்கி இருக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு ஒன்றுன்னா அவர் வேலையை யார்கிட்ட ஷேர் பண்ணுவார் சொல்லு? அவர் தானே எல்லாத்தையும் பார்த்தாகணும். இப்போ கூட எம்கே இன்னும் ஏன் வரல தெரியுமா? அவருக்கு ஒர்க் பர்டன் அதிகம். நான் இருந்து அதை ஷேர் பண்ணிப்பேன். இப்போ நான் இங்கே வந்து படுத்துருக்கிறதுனால எல்லா வேலையும் அவர் ஒத்தையில தானே பார்த்தாகணும். அதெல்லாம் முடிச்சுட்டு என்னை பார்க்கறதுக்கு ஓடி வருவார் பாரு. இப்போ வரைக்கும் வரல வேணி. வருவாருக்கா. அவருக்கு வேலை முடிஞ்சா 1 நிமிஷம் அங்கே இருக்க மாட்டார். உடனே என்னை தேடி தான் ஓடி வருவார். தயவு செஞ்சு இன்னொரு தடவை ஏன் முன்னாடி என்னோட எம்கேவை தப்பா பேசாத. நான் தப்பா பேசல வினி. உனக்கு ஒன்றுன்னா அவர் வரமாட்டேங்கிறாரு, அதுவே அந்த பொண்ணுக்கு ஒன்றுன்னா ஓடி ஓடி பார்க்குறாருன்னு தான் வருத்தப்படுறேன். நிலாவுக்கு இப்போதைக்கு எம்கே சப்போர்ட் பண்ணி தாங்க ஆகணும். எம்கே நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எம்கேவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ஒரு நல்ல ஒய்ஃபா அவருக்கு நான் செய்கிற கடமை. எனக்கு இப்போ என்னக்கா ஆச்சு? ஜஸ்ட் டயர்ட்னஸ்னால வந்த ஃபீவர், அவ்வளோதான். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் நாளைக்கு எந்திரிச்சு ஓடிடுவேன் மறுபடியும். ஆனால் நிலா பாவம்க்கா, எங்களோட பாதுகாப்பில் இருக்கிற பொண்ணு. அவளை நீ என் கூட கம்பேர் பண்ணாத இந்த விஷயத்தில் ப்ளீஸ். என்னமோ போ, அப்படியெல்லாம் சலிச்சுக்காதக்கா. எம்கேவோட ஃப்ரெண்டுன்னா நிலா எனக்கும் ஃப்ரெண்டு தான்க்கா. நான் கூட முதல்ல அந்த பொண்ணு மேலே கோவப்பட்டேன். அது எம்கே கிட்ட எனக்கு இருக்கிற லவ்வாலையும் பொசசிவ்னஸ்னாலையும் தான். அப்புறம் அது தப்புன்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுக்கா. நீ இந்த விஷயத்தில் அந்த பொண்ணை ரொம்ப கம்பேர் பண்ணாத என் கூட, பாவம். அதுவும் நிலாவுக்கும் அவங்க பாட்டிக்கும் இந்த ஊர் புதுசு. அதுவும் அவங்க பாட்டிக்கு அவ்வளவா விவரம் தெரியாது. அவளும் உடம்பு முடியாமல் இருக்கா. அப்படிங்கிறப்போ ஒன்று நான் தான் அவளை பார்த்துக்கணும், இல்லைன்னா எம்கே பார்த்துக்கணும். வேற என்னக்கா செய்ய முடியும்? சரி, எம்கே மேலே உனக்கு இருக்கிற இவ்வளோ லவ்வும் நம்பிக்கையும் எம்கேவுக்கும் உன் மேலே இருந்தால் சரிதான். நான் எம்கே மேலே வச்சிருக்கிற காதலையும் நம்பிக்கையும் விட எம்கே என் மேலே ரொம்ப காதலும் நம்பிக்கையும் வச்சிருக்காருக்கா. என்ன ஒன்று, அவருக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூலில் என்கிட்ட அதெல்லாம் காமிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாயிடும்க்கா. அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தால் சரி. நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் வினி. என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. நீயாவது நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அதெல்லாம் கண்டிப்பாக இருப்பேன்க்கா. எம்கே என்ன என்ன? இல்லை, நீங்கள் என்ன கூப்பிட்டீங்கல்ல, என்னன்னு சொல்லுங்கள். நீயும் என்ன கூப்பிடல, என்னன்னு சொல்லு. இல்லை, நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். இல்லை, நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. இல்லை ஒன்றும் இல்லை, உள்ளே போவோமான்னு கேட்குறதுக்கு தான். ஓ, நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்க? நானும் உள்ளே போகலாமான்னு கேட்குறதுக்கு தான். நீங்கள் மட்டும் போகிறீங்களா? நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன். எக்ஸாக்ட்லி, நானும் அதை தான் நினச்சேன். நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் வினியை பார்த்துட்டு வினி கூட இருக்கேன். சரி, பார்த்துக்கோங்க. டேக் கேர். நான் கிளம்புறேன். அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அருணாச்சலம்? நான் வேலைக்கு சொல்லி வச்சுருக்கேன் சார். நான் வேணா ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா? இல்லை சார், இல்லை, நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். சரி, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க. என் நம்பர் உங்ககிட்ட இருக்குது தானே? இருக்குது சார். நான் எதுனாலும் ஃபோன் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. ஆட்டும் சார். அப்புறம் மனு, ஸ்டேஷனில் யாரை காப்பாற்றுறதுக்காக அந்த மாதிரி போய் சொன்னேன்? போய் சொன்னேண்ணா? நீ அங்கே சொன்னதெல்லாம் போய் தானே? என்ன பேசலான்னு வர்ற வழியில் யோசிச்சுட்டே வந்தியோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
நடந்த விஷயத்தை தான் அப்படியே சொன்னேன். சரி, நம்பிட்டேன். நீங்க நம்பினாலும் நம்பாட்டினாலும் அதான் உண்மை. ம், சரி சரி, அப்போ நான் கிளம்புறேன் அருணாச்சலம். சரிங்க சார். சென்னைக்கா இங்கே வீட்டுக்கா சார்? சென்னைக்கு தான் போவாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமே. அப்புறம் சின்ன முதலாளி கல்யாணம் வேற இன்னும் ஒரு வாரத்துல வருது, அதுக்கு எல்லா வேலையும் இருந்து பார்க்கணுமே. அங்கதான் போவாரு, சென்னைக்கு தான் போவாரு. அப்படித்தானே? அங்கே போகணுன்னு ஆர்டர் போடுறியா? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரி, நான் உனக்கு ஒரு மொபைல் வாங்கி வச்சிருக்கேன். வேண்டாம், நீ இப்படி தான் சொல்லுவேன்னு தெரியும். நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு என்னை வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப அதை சொல்ல வைக்காதீங்க. அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுன்னா சரி, நான் இதுக்கு மேலே ஒன்றும் பேச விரும்பல. நீ உள்ளே போ. அப்புறம் எத்தனை நாளைக்கு உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்க போகிறீங்க? தெரியல, இனிமே தான் யோசிக்கணும். நீங்க? வரும்போதே சொல்லிட்டேன், நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் நானும் இருப்பேன். ஆனால் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். சரியா? கிளம்பு, உள்ளே போ. போம்மா, போ, உள்ளே போ. உயிரே உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. ஓ